ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃப்ளோரல் டசில்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் மீதியான கிளாத்தில் தான் நான் இதை செஞ்சுருக்கேன். ஒரே கலராக இருக்க மாதிரி, அதாவது 3 inches 3 inchesக்கு ஸ்கொயராக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்ட் பண்ண சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்போது இதை இப்படி மடித்து ஒரு சைட் மடிச்சுட்டு அந்த மடித்த பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சைஸில் மடித்தமோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் மடித்து அதையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு ஃப்ளவருக்கு நமக்கு 2 பீஸ் வேணும். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப் ரெடி பண்ணி முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சைடுக்கு 4 ஃப்ளவர் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எத்தனை பீஸ் வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஃபோல்டிங் சைடு இருக்குது, இந்த பக்கம் நமக்கு ப்ளைனாக தான் இருக்குது. நம்ம பேக் ரோப் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சைடு வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்றையும் அதே மாதிரி, அதாவது ஃபோல்டிங் சைடு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். மேலேயும் கீழே பார்த்தா நமக்கு ப்ளைனாக தான் இருக்கும். இப்போ அந்த பிசுறு இருக்க பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்தடுத்து இது மாதிரி வைக்கணும் இல்லைங்களா. நான் 3க்கு 3 இன்ச்சு அப்படின்றதுனால ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் 3/4 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். நீங்கள் பெருசாக ரெடி பண்ணிங்க அப்படின்னா 1 இன்ச் கேப் விட்டுக்குங்க. ஒரு சைடுக்கு 4 ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே இதோட சாரீ சில்வர் கலர் அப்படின்றதால நான் சில்வர் பீட்ஸ் வச்சும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தைச்ச பின்னாடி இப்படி தான் இருக்குது. 2 பக்கமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் இப்படி தான் வந்திருக்கு. பாருங்களேன், சாரீக்கு மேட்சாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.